ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கொழுக்கட்டை வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜார்லேருந்து என் ஹஸ்பண்ட் நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று 25 ரூபாவாம். இது நார்மல் நம்ம அரிசி மாவில் செய்கிற கொழுக்கட்டை கிடையாது. இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அப்படின்ட்டு சொன்னாங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டையும் செஞ்சு செல் பண்ணுவாங்களாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வடையும் செஞ்சு செல் பண்ணுவாங்களாம். வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு வடை பார்த்திங்கன்னா 10 ரூபா. நல்லா பெருசாகவே இருந்துச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இது சாப்பிடும்போது நம்மளுக்கு இந்த கேழ்வரகு டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டு தான் வந்துருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம நார்மலாக கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா தேங்காவை துருவி போடாமல் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நூடுல்ஸ்க்கெலாம் இந்த ஷ்ரெட் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷ்ரெட்டடாக நல்லா பெரிய பெரிய பீஸாக தேங்காவை துருவி அதில் சர்க்கரையை போட்டு அதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சு அதை இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்திருப்பாங்க போல். இந்த வாழை இலையோட ஃப்ளேவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒட்டவே இல்லை. நம்ம நார்மல் அரிசியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா வரும். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் அதிகமாக வரவே கிடையாது. வாழை இலையோட ஃப்ளேவர் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசியோட ஃப்ளேவர் தான் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இவங்க சர்க்கரைக்கு பதிலாக இன்னும் வெல்லம், நாட்டு சர்க்கரை ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த சர்க்கரை பாவு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ளே தண்ணியாக அப்படியே நிற்கிது. நம்ம இதை சாதாரணமாக சாப்பிட முடியாது. நம்ம பிளேட்டில் வச்சு தான் சாப்பிட முடியும். நான் பிரித்த பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த வாழை இலையோட ஒட்டிக்கிச்சு. பிரிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அப்படி பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் அப்படியே வெளியே இருந்தது. ஸ்டஃபிங் கொஞ்சம் தான் வச்சுருந்தாங்க. பட் சுகர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதனால் சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இதை சாப்பிட முடியாது. பட் இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். அது கருப்பு கவுனி அரிசியோட மாவு, அதுக்கப்புறமேட்டு தேங்காய், சர்க்கரை இது மட்டும்தான் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற மாதிரி கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க. இது பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு அந்த இதிலேருந்து எடுத்துட்டேன். பிக்காமல் கொள்ளாமல் கரெக்டாக இது வந்துருச்சு. வந்தோட்டி இப்படி தான் இருந்தது. உள்ளே நம்ம இப்படி அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த உள்ளே அந்த சர்க்கரை பாகு அப்படியே இருக்குது இதுக்குள்ளார. பட் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருந்தது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால ஒன்றுக்கு மேலே இது சாப்பிட முடியல. பட் டேஸ்ட் ஓகே தான். ப்ரைஸ்க்கு இது ஓகே தான் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.